சில பேருக்கு ஆயிலியாக இருக்கும், எச்சியாக இருக்கும், லைக் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். அந்த ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மேக்கப் பண்ணணும். ப்ரௌன் ஐப்ரோ இது இருக்கும், ஹேர் வந்து ப்ரௌன் ஷேடில் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஐப்ரோஸை வந்து பிளாக்ல போடுறாங்க. அது ஃபேஸே டோட்டலாக மாற்றி விட்டுரும். ஸோ ப்ரௌன் ஹேர் இருக்கவங்க ஐப்ரோஸை வந்து ஒரு சின்ன சின்ன கண்ணாக இருக்கும். அவங்க வந்து ஃபுல்லாக காஜல், லைனர், மஸ்காரா எல்லாம் போட்டாங்கன்னா அவங்க இருக்கிற கண்ணும் இத்துணுண்டாயிடும். கண்ணுக்கு கீழே லைன்ஸ் இருக்காது, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சில பேர் கண்ணு கீழே லைன்ஸ் இருக்கும், அங்கே போய் டெபாசிட் ஆகி என்ன ஆகும்னா விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்றைக்கி நம்ம கூட சத்யாஸ் மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்ரியோட ஃபவுண்டர் சத்யா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. மேக்கப் சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்மளோட பேச போகிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். உங்கள் மேக்கப் ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இப்போது இது மாதிரி அழகாக நாங்களும் மேக்கப் போடணும். முதல்ல என்னெல்லாம் ஸ்கின் டைப் வந்து இருக்குது, அந்த ஸ்கின் டைப்புக்கு எப்படியெல்லாம் மேக்கப் போடணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து ஸ்கின் டைப்பில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா? ட்ரை ஸ்கின் இருக்குது, ஆயிலி ஸ்கின் இருக்குது, இச்சி ஸ்கின் இருக்குது, காம்பினேஷன் ஸ்கின்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்கின்னுமே நிறைய வெரைட்டிஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோடய கிளைண்ட்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கின் டைப்பில் தான் வருவாங்க. சில பேருக்கு ஆயிலியாக இருக்கும், எச்சியாக இருக்கும், லைக் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். அந்த ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மேக்கப் பண்ணணும். ஸோ அந்த ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மேக்கப் பண்ணோன்னா அது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கின்னை அனலைஸ் பண்ணணும். ஒரு ஆயிலி ஸ்கின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து லைக் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் போடுவாங்கல்ல, ரொம்ப ஃபுல்லாக பேட்சாக ஆகிற மாதிரிலாம் ஃபவுண்டேஷன் போடுவாங்க. ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷனுக்கு போகவே கூடாது. அது மாதிரி காம்பேக்ட் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க மோஸ்ட்லி வந்து டியூவே ஃபவுண்டேஷன்ஸ் விற்கிது மார்க்கெட்டில். ஸோ கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸே அவங்க வந்து ஈஸியாக வந்து அவைல் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ்லேயும் டியூவே ஃபவுண்டேஷன்ஸும் வந்துருச்சு, மேட்டி ஃபவுண்டேஷன்ஸும் வந்துருச்சு. ஸோ ஆயில் ஸ்கின் டைப்பாக இருக்கவங்க வந்து டியூவே ஃபவுண்டேஷன்ஸ், அப்படி இல்லைனா டிண்டட் மாய்ஸ்சரைசர் நிறைய வருது, பிபி க்ரீம்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு காம்பேக்ட் பதிலாக டிரான்ஸ்பரண்ட் பவுடர்ஸ் நிறைய வருது. ஸோ அந்த மாதிரி பவுடர்ஸை வந்து அவங்க ஈஸியாக அவைல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேட்சாக தெரியறது இருக்காது. சின்ஸ் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க கொஞ்ச நேரம் ஆக இன்றுமே ஆயிலி தான் ஆகும். இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஸ்கின் இன்னுமே க்ளோவாக தெரியும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு நோ மேக்கப் லுக்கில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ தட் வில் பி பெட்டர். இதே வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் சொல்கிறேன், ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேப்ளின் எடுத்துக்கிட்டிங்கன்னா நைக்கா, கலர் பார் இருக்குது, சாம்பர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. எல்லா கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ்லையும் இப்போ வெரைட்டிஸும் வந்துருச்சு. டியூவே ஃபவுண்டேஷன்ஸும் வந்துருச்சு, மேட் ஃபவுண்டேஷன்ஸும் வந்துருச்சு. இப்போ நாங்களாம் பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது வந்து ஹையர் அண்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாரும் அதை அவைல் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ எல்லாரும் இந்த மாதிரி கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கவங்க இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம், எந்த ஃபவுண்டேஷன் வேணால் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நிறைய ஷாப்பிங் மால்ஸ் வந்துருச்சு, நிறைய ஷாப்ஸ் வந்துருச்சு. நீங்கள் ஒரு ஷாப்பிங் மால் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் எனக்கு வேணும், என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் வேணும், என்னோடது ஆயிலி ஸ்கின், அவங்ககிட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் எடுத்தோடனே என்னோட ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் கேட்டிங்கன்னா அவங்க தரமாட்டாங்க. ஸோ உடனே என்ன பண்ணணும்னா இந்த ஆயிலி ஸ்கின் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்கள் சொன்னால் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை போட்டு பார்த்துட்டு ஒரு ட்ரையல் வீட்டுக்கெலாம் வந்துட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது பெஸ்ட்டு. வேஸ்ட்டாக வந்து காசை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு 1 year 2 yearsக்கு வந்து உங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இதையே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக அது போகலாம். நம்ம நீங்கள் சொல்லும்போதே சொன்னீங்க ஒரு ஃபவுண்டேஷன் போடணும், ஒரு கன்சீலர் போடணும், காம்பேக்ட் இருக்குது அப்படின்னு. எப்போ எதெல்லாம் போடணும் ஒரு ப்ராசஸாக சொல்லுங்களேன். மாய்ஸ்சரைசரா, எதுக்கப்புறம் எது போடணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலே பேசிக்காக ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப ட்ரையாக ஆகிற மாதிரி ஒரு கிளென்சர் கிடையாது, ரொம்ப பேசிக்காக கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கிற மாதிரி ஒரு கிளென்சர். அது உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ப்ரைமர்லேயுமே இதே நான் சொன்ன வெரைட்டிஸ் இருக்குது. டியூவி ப்ரைமர் இருக்குது அண்ட் தென் மேட்டியாகவும் இருக்குது. ஸோ ப்ரைமர் ஆஃபர் பண்ண முடியல, அஃபோர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதில் வந்து மாய்ஸ்சரைசர் பண்ணிக்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசர்லேயுமே சின்ஸ் நான் இப்போ சொல்கிற எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஸ்கின் டைப், ஓகேவா? ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு கன்சீல் பண்ணலாம். ஸோ கன்சீலருன்றது வந்து
ஒரு அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கவர் அப் பண்ணிவிட்டு, அண்டர் ஐ கவர் அப் பண்ணிவிட்டு, அதோட கன்சீலர் எப்போயுமே ஒரு டோன் வந்து டார்க் ஷேட் யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ கன்சீலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைட்டர் ஷேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகுனா உங்கள் ஃபேஸ் வந்து நீட்டாகிடும், க்ளீன் ஆகிடும். ஸோ மேக்கப் போட்ட மாதிரியே தெரியாது, உங்களோட டார்க் ஸ்பாட்ஸும் கவர் ஆகிடும். அதுக்கு மேலே தான் நீங்கள் காம்பேக்ட் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் இந்த லிப்ஸ்டிக், ஐ ஷேடோ, லைனர், மஸ்காரா, இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஒரு வேனிட்டி, ஒரு மேக்கப் வேனிட்டி ஒரு அஃபோர்டபுளாக வாங்கணுன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 2000 2500 வச்சிங்கனாலே வாங்கலாம். இப்போ வந்து நாங்கள் ப்ரைடலுக்கு பண்ணுற மாதிரி நீங்கள் வாங்கணும் வந்து நினைக்க தேவையில்லை. ஏன்னா ப்ரைடல் யூஸுன்றது வேறு. அவங்களுக்கு நம்ம மதியானம் 3 மணிக்கு போட்டோம்னா நைட்டு 12 மணி வரைக்கும் ஸ்டே ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்களே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேனிட்டி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு சாலிடாக 1 or 2 years வரும். அஃபோர்டபுளாக வாங்கிக்கோங்க. நிறைய வந்துருச்சு இப்போ மார்க்கெட்டில். அதுக்கேற்ற மாதிரி அஃபோர்டபுளாக வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணுங்கள் பேசிக்காக. அதுக்கப்புறம் ஒரு ஃபவுண்டேஷன், கன்சீலர், அப்புறம் காம்பேக்ட். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னுனா அதுக்கேற்ற மாதிரி பிபி க்ரீம் இல்லை டிண்டட் மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லண்ட் பவுடராக காம்பேக்டானு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. லிப்ஸ்டிக்கு, ஐ ஷேடோ, ரொம்ப மைல்டு ஐ ஷேடோ போட்டால் போதும். நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு மைல்டு ஐ ஷேடோ போட்டால் போதும். எனக்கு கேட்டால் வேணான்னு சொல்லுவேன். வேணும்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டால் போதும். ஒரு ஃபங்க்ஷன் போனீங்கன்னா லைட்டாக கிளிட்டர் போடலாம். ஐப்ரோ, அந்த ஐப்ரோ பவுடரே வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கே ஆல்ரெடி ப்ரௌன் ஐப்ரோ இது இருக்கும், ஹேர் வந்து ப்ரௌன் ஷேடில் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஐப்ரோஸை வந்து பிளாக்கில் போடுறாங்க. அது ஃபேஸே டோட்டலாக மாற்றி விட்டுரும். ஸோ ப்ரௌன் ஹேர் இருக்கவங்க ஐப்ரோஸை வந்து ப்ரௌன் ஷேட்லேயே இப்போ ஐப்ரோ பவுடர்ஸ் நிறைய வந்துருச்சு. அந்த மாதிரி போட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும் உங்கள் ஃபேஸ். அந்த மாதிரி போகலாம். ஸோ ஒரு வேனிட்டி ஃபிக்ஸ் பண்ணோன்னா 2000-2500 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது பிராண்ட் சொல்ல முடியுமா? இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும், இது ட்ரை பண்ணுங்கன்னு. அஃபோர்டபுளாக இருக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணலான்னு நினச்சா நைக்கா போகலாம், மேப்ளின் போகலாம். அதுக்கப்புறமா பேக் வந்துருச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ரெனேன்னு ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு, அதுவுமே நல்லா இருக்குது ப்ராடக்ட்டு. சாம்பர் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே சேம் ஃபவுண்டேஷன், காம்பேக்ட், காஜல். சாம்பரோட காஜல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், லாங் ஸ்டே இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயே கம்மிலையும் இருக்குது, ஜாஸ்தியிலையும் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேப்ளினும் அப்படி தான். மேப்ளினில் லிக்விட் லைனர் இருக்குது, அதே வந்து ஜெல் லைனரும் இருக்குது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. ஜெல் லைனர் வந்து சில பேருக்கு அப்ளை பண்ண தெரியும், க்ரீமியாக இருக்கும். நிறைய பேருக்கு ஜெல் லைனர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்ளை பண்ண. ஸோ லிக்விட் லைனருக்கு போகிறது பெஸ்ட்டு. ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி லைனரு, லிப்ஸ்டிக்கு, காஜல், அதுக்கப்புறம் மஸ்காரா வந்து ஹோல் டே நீங்கள் வெளியில் போகிறீங்க, எனக்கு இதுவாக வேணும், ட்ரான்ஸ்ப்ரூஃபாக வேணும், எனக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராஸ் நிறைய வந்துருச்சு மார்க்கெட்டில். அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் ஆன்லைனுக்கு போகிறத விட ஒரு ஷோரூமுக்கு போகிறது இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா? ஆமாம், நீங்கள் வந்து ஆன்லைனில் போகிறதோட இப்போ நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா உங்களுக்கு 2-3 வெரைட்டிஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் அவுட் பண்ணலாம். நீங்கள் வந்து மேப்ளினில் போய் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன், காஜல் வந்து நீங்கள் வந்து சாம்பரில் ட்ரை பண்ணலாம். ஒரு 2-3 வெரைட்டிஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு உங்களை பார்க்கும்போது உங்களுக்கே ப்ளசன்டபுளாக தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கலாம். நான் அதுதான் சொல்வேன். என்னோடய ப்ரைடுக்கே வந்து நான் ஒரு ட்ரையல் மேக்கப் கொடுக்குறேன்னா நான் மார்னிங்கே வர சொல்லுவேன். அவங்கள மார்னிங் வர சொல்லிட்டு ஒரு 3 hours நான் ட்ரையல் கொடுக்குறேன் அப்படின்னா மேக்கப் போட்டு நைட் வரைக்கும் அதே மேக்கப்பில் நான் இருக்க சொல்வேன். ஸோ நைட்டு வந்து அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்குது, இன்னும் டல்லாக இருக்கா இல்லை ரொம்ப பிரைட்டாக இருக்கா. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் டல் பண்ணால் ஓகே தான், எனக்கு ரொம்பவே நோ மேக்கப் லுக்கில் வேணும்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் டல் பண்ணிவிடுவேன். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக வேணும்னா பிரைட். ஸோ அவங்களுக்கே நான் இவ்வளோ வந்து ஒரு நாள் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு மார்னிங் நான் ட்ரையல் கொடுத்தேன், நான் நைட் வரைக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் இதெல்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அதை மினிமம் ஒரு 1 year நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனோ லிப்ஸ்டிக்கோ எல்லாமே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா தட் வில் பி பெட்டர். இதுக்கு முன்னாடி நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு கிளாஸஸ் போகலாம், லைக் செல்ஃப் க்ரூமிங் கிளாஸஸ் இப்போ நிறைய பேர் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் கிளாஸஸ் லேர்ன் பண்ணலாம். இப்போ நானுமே எடுத்துகிட்டு தான் இருக்கேன் கிளாஸஸ், செல்ஃப் க்ரூமிங் கிளாஸஸ். ஸோ நானுன்னு இல்லைனாலும் நிறைய பேர் எடுக்கிறாங்க இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்டோ. 1 day கிளாஸ் போகலாம். இல்லைனா நீங்கள் யூடியூப் திறந்தாலே யூடியூப்பில் நிறைய வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க, இப்படியே வாங்குங்க அப்படி வாங்குங்கன்னு. ஸோ பெட்டர் நீங்கள் கிளாஸ்க்கு போயிட்டு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு எது சூட் ஆகும்னு பார்த்துட்டு, ஏன்னா அவங்களே சொல்லிடுவாங்க உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் இப்படி போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா நீங்கள் போய் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தட் வில் பி பெட்டர். இப்போது நீங்கள் காஜல், மஸ்காரா அதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? எப்போ காஜல் போடணும், எப்போ வந்து ஐலைனர் போடணும், எப்போ மஸ்காரா போடணும்? இது வந்து ஒரு காம்போ.
காஜல், மஸ்காரா, லைனர் அப்படின்றது ஒரு காம்போ. நான் ஐஸ்க்கு ஏற்ற மாதிரி போடணும். இப்போ வந்து ஒரு லைக் ஐஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து லைனர் மேலே போட்டுட்டு கீழே லைனர் போட்டு உள்ளே காஜல் போட்டு மஸ்காரா போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அவங்க ஐஸே பெருசு, பார்க்க ரொம்ப யூனிக்காக அழகாக தெரிவாங்க. இதே ஒரு சின்ன சின்ன கண்ணாக இருக்கும், அவங்க வந்து ஃபுல்லாக காஜல், லைனர், மஸ்காரா எல்லாம் போட்டாங்கன்னா அவங்க இருக்கிற கண்ணும் இத்துணுண்டாயிடும். அவங்க கண் இருக்கிறதே தெரியும், ரொம்ப குட்டியாக தெரியும். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து லைக் காஜல்லாம் யூஸ் பண்ணாமல் மைல்டாக ஒரு லைனர் யூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து மஸ்காரா, மேலே மஸ்காரா போட்டுட்டு அவங்க கண்ணை வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக காமிக்கிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து லைக் ஐஸ் வந்து இப்படி நல்லா க்ராஸியாக போகும். அந்த மாதிரி வந்து ஐஸஸ் இருக்கவங்க வந்து லைனரை கொஞ்சம் கீழே கொண்டு வந்தாங்கன்னா அவங்க ஷேப் வந்து அது ஓவல் ஷேப்க்கு அழகாக வந்துடும். அந்த ஐஸ் வந்து ப்ராம்ப்ட் ஆகிடும். இல்லைன்னா அவங்களும் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு விங்ஸ்லாம் கொடுத்து பண்ணாங்கன்னா இன்னுமே பெருசாக தான் தெரியும். ஸோ லைனர் போடுறதுலேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய நேரம் போகும். ஆக்சுவலி ஒரு லைனர்லேயுமே ஒரு எக்ஸ்பிளேஷன். லைக் விங்ஸ் லைனர் எப்படி யார் போடலாம், லைக் கீழையாக யார் போடலாம், ஸ்லாண்டடாக யார் போடலாம், ரொம்ப தின்னாக யார் போடலாம், திக்காக யார் போடலாம் அப்படின்றதுலேயே நிறைய இருக்குது. இட்ஸ் எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் யார் ஐஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் கேஷுவலாக ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா நான் என்ன கேட்டால் நிறைய காஜல் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். ஸோ காஜல் ரெகுலராக யூஸ் பண்ண சில பேருக்கு கண்ணுக்கு கீழே லைன்ஸ் இருக்காது, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சில பேர் கண்ணு கீழே லைன்ஸ் இருக்கும், அங்கே போய் டெபாசிட் ஆகி என்ன ஆகும்னா டார்க் சர்க்கிள் வர சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மேப்ளின் லைனர் லிக்விட் லைனர் வாங்குறீங்க அப்படின்னா மேலே ஒரு லைனர் கொடுத்துட்டு கீழேயுமே மெலிசாக ஒரு லைனர் கொடுத்தீங்கனாலே அதுவே ரொம்ப அழகாக இருக்கும், அது உங்களுக்கு டெபாசிட் ஆகாது. ஸோ டார்க் சர்க்கிளை வந்து அவாய்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். சூப்பர் மேம். இப்போ லிப்ஸ்டிக் பற்றி பேசலாம் இல்லையா? ஸோ என்ன மாதிரியான லிப்ஸ்க்கு எந்த மாதிரியான லிப்ஸ்டிக் சூஸ் பண்ணணும்? உங்கள் லிப்பு வந்து ஹைட்ரேட்டடாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிப்ஸ்டிக்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வருது. இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புல்லட் லிப்ஸ்டிக், இந்த ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா லிப்ஸ்டிக். இப்போ நார்மலாக இந்த மேப்ளின்லாம் வருது இல்லை, சாம்பர் வருது, எல்லாம் வருது, அந்த மாதிரி இருக்கிறது புல்லட் லிப்ஸ்டிக். ஸோ லிக்விடாக இருக்கும். மேட்டி லிக்விட் லிப்ஸ்டிக்னு இருக்குது, அந்த மாதிரியும் இருக்குது. வெறும் மேட்டி லிப்ஸ்டிக் இருக்குது, லைக் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். ஸோ ப்ரூஃப்ன்றது வந்து உங்களுக்கு ஒரு டிஷ்யூ வச்சாலோ இல்லை நீங்கள் சாப்பிடும் போதும் ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும் அந்த லிப்ஸ்டிக் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும். ஸோ ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கவங்க இந்த புல்லட் லிப்ஸ்டிக் போகலாம், இல்லைனா ஹைட்ரேட்டட் லிப்ஸ்டிக் ஏதாவது லிக்விட்லேயே கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்க மாதிரி லிப்ஸ்டிக் போகலாம். பட் மேட்டி லிக்விட் லிப்ஸ்டிக் போகிறவங்க வந்து ரொம்ப சாப்பிட லிப்ஸாக இருக்கும்ல, ட்ரையாக, அந்த மாதிரி இருக்கவங்க அது போக வேணாம் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அது போனீங்கன்னா இன்னுமே ட்ரையாக ஃபுல்லாக லைன்ஸ் விழுந்து நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் எல்லாருக்குமே. இல்லை எனக்கு வந்து ப்ரூஃபாக வேணும், ஹோல் டே எனக்கு லிப்ஸ்டிக் வந்து ஸ்டே ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி லைட்டாக லிப் பாம் அப்ளை பண்ணிக்கோங்க. லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு மேக்கப்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளில போகிறதுக்கு முன்னாடி டிஷ்யூ வச்சு லைட்டாக பம்ப் பண்ணிங்கன்னா போதும், அந்த லிப் பாமோட எஃபெக்ட் போயிடும். அதுக்கு மேலே நீங்கள் லிப்ஸ்டிக் போகும்போது உங்கள் லிப்ஸ்டிக்கும் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும். அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கும், உங்களுக்கு லிப்ஸு கிராக்ஸ் விழாமல் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லிப்பு பெருசாக இருக்கும். ஃபேர் ஸ்கின் டோனாக இருக்கவங்க என்ன கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், லிப்ஸ்டிக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து நியூட் ஷேட்ஸ் தான் போகிறாங்க, ஓகேவா? ஸோ ஆனால் வந்து ஃபேர் ஸ்கின்னாக இருக்கவங்களே லிப்பு பெருசாக இருக்கும் இல்லையா, பெருசாக இருக்கவங்க இந்த டார்க்காக ரெட்டு, பிங்க்கு அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து இன்னுமே வந்து உங்கள் லிப்பே தனியாக பெருசாக தெரியும், உங்களோட ஃபேஸ் கட்டே மாறிடும். அந்த மாதிரி சூஸ் பண்ணாமல் நியூட் ஷேட்ஸ் போகிறது நல்லது. சின்னதாக லிப் இருக்காங்க, ஃபேர் ஸ்கின் டோனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன லிப்ஸ்டிக் வேணால் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும் அவங்களுக்கு போட்டால். அதே மாதிரி டஸ்கி ஸ்கின் டோனாக இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து மெரூன் போகலாம், லைக் ரெட்லேயே மைல்டு ரெட் வருது அந்த மாதிரி போகலாம், மெஜந்தா போகலாம். இல்லைனா வந்து நியூட் ஷேட்ஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு தெரியவே வேண்டாம் அப்படின்னா நியூட் ஷேட்ஸ் போகலாம். இப்போ நானே வந்து டஸ்கி தான், ஸோ என்னோடய ஸ்கின் டோனுக்கு வந்து நான் இப்போ வந்து மெரூன் போகலாம், டார்க் மெரூன். அப்படி இல்லைனா வந்து ப்ரௌன் ஷேட்ஸ் போனால் நான் இப்போ மேக்கப்பே போடாத மாதிரி இருக்கும். இப்போ நான் ஷூட்டுக்கு வந்திருக்கிறதுனால நான் வந்து லிப்ஸ்டிக் வந்து பிரைட்டாக போட்டிருக்கேன். இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னா நான் வெளியில் போகும்போது இப்போ நான் ஐஸ்க்குமே லைக் ப்ரௌன் ஷேட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ லிப்புமே ரொம்ப ப்ரௌனில் போயிட்டேன்னா நான் நிறைய மேக்கப் போட்ட மாதிரியே யாருக்கும் தெரியாது, ஆனால் ஹைலைட்டடாக இருக்கும். மேக்கப் இஸ் ஆல் அபவுட் ஹைலைட்டிங் யுவர் ஃபீச்சர்ஸ், நாட் பெயிண்டிங். ஸோ பெயிண்ட் பண்ணாமல் உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஹைலைட்டடாக வந்து உங்கள் ஃபீச்சர்ஸை காமிச்சு நீங்கள் பண்ணிங்கனாலே தட் வில் பி பெட்டர்.
மேக்கப் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எங்களோட பேசுனீங்க. பார்க்குற எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் இந்த சேனலுக்கு எனக்கு இந்த டைம் கொடுத்ததுக்கு. நான் உங்கள் சத்யா ஃப்ரம் சத்யாஸ் மேக்கோவர் ஆர்டிஸ்ட்ரி. ரொம்ப தேங்க்ஸ் இந்த டைம் அண்ட் தென் இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணால் என்னை ரீச் அவுட் பண்ணலாம். டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். எப்போ வேணால் வந்து கால் பண்ணலாம். தேங்க்யூ.